வணக்கம். நேற்று அந்த இருவர் மக்களவைக்குள் குதித்து அந்த வண்ண புகை குண்டுகளை வெளியேறச் செய்து அங்கு ஒரு அமளியில் ஈடுபட்டனர். அவர்களுடைய எதிர்ப்பு முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினார்கள். இன்று வழக்கமான அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு அந்த பிரச்சனை தொடர்பாக இந்த செக்யூரிட்டி லேப் மற்றும் அந்த பிரச்சனைக்கு மாற்று நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று இப்போது மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக அந்த அரசு தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. விசாரணை நடவடிக்கைகள் தான் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக சற்று காலதாமதமாக மத்திய அரசின் நடவடிக்கைகள் இருக்கிறதா அல்லது தற்போது எடுத்து வரும் நடவடிக்கைகள் சரியான நடவடிக்கைகள் தானா? நாடாளுமன்றத்தில் இப்போது உடனடியாக பதில் அளிக்கலாமா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் உங்கள் கருத்தை கூறுங்கள் பிரியன் சார். இது தெளிவாக தெரியுற விஷயம் பாதுகாப்பு குறைபாடுன்றது தெளிவாக தெரியுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்மளுடைய கவலை என்னன்னா வெறும் வண்ண புகைகளை தூவி விட்டு வந்தவங்க வேறு விதமான ரொம்ப ஆபத்தான பல விஷயங்கள் நடக்காது இருந்தது. அது நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்காது இருந்தது. அதிர்ஷ்டவசமா அது பாராளுமன்ற உறுப்பினரோட உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் எதுவும் நடக்காது இருந்தது. அது ஓரளவுக்கு ஆறுதலை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா 5 பாதுகாப்பு மீறி உள்ள வந்தாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க, அதை யார் விட்டாங்க? பாஜக எம்பி தான் உள்ள வரத்துக்கு 2 பேருக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த பாதுகாப்பு புது பாராளுமன்ற கட்டிடத்துல லேட்டஸ்ட் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்றதுக்கு தான் சொல்றாங்க. அதையும் தாண்டி இவங்க எப்படி இந்த வண்ண புகை வீசுற அளவுக்கு அந்த மாதிரியான அந்த ஸ்மோக் ஸ்டிக் எல்லாம் கொண்டாந்தாங்க உள்ள. இதெல்லாம் எப்படி இதை கண்டுபிடிக்காத போனாங்க? இதெல்லாம் பெரிய பாதுகாப்பு குறைபாடு ஆக்சுவலா. ஸோ இந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு 4 பேர் பிடிச்சிருக்காங்க, வெளியில 2 பேர் இருக்காங்கன்றாங்க, அதை இன்னும் ஒருத்தனை பிடிச்சிருக்கான்றாங்க. ஸோ பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க எதையுமே உடனடியாக பேச மாட்டாங்க, பதிலும் சொல்ல மாட்டாங்க. பாராளுமன்றத்தில் விவாதம் பல விஷயங்களுக்கு விவாதங்கள் வச்சதே இல்லைன்றது அடிப்படையான விஷயம். எந்த விஷயம் வந்தாலுமே அது பெகாசஸ்லேருந்து ஆரம்பிச்சு நீங்க அதானியோட விஷயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே விவாதம் வைக்க மாட்டாங்க. ஆனா எதிர்கட்சிகள் வெளிநடப்பு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இது முக்கியம். இந்த விஷயத்திலையும் பாதுகாப்பு விஷயத்திலையும் விவாதங்கள் நடத்தலைன்னா, ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் உயிருக்கு ஆபத்தான அளவுக்கு நிலைமை வந்திருக்காங்க ஆக்சுவலா. அப்பனா அதை பத்தின விவாதிக்க வேண்டிய அவசியம் உடனடியா இருக்கு. ஒருவேளை இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு பேசலாம்னு அரசாங்கம் முடிவு எடுத்திருக்கான்னு தெரியாது. ஆனால் அதற்காக விவாதமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது அரசாங்கம் இந்த விஷயத்தை விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. அது முடிஞ்ச உடனே முழு விசாரணை அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. இதை பத்தின எந்த விதமான பேச்சு எதிர்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கணும் இது மாதிரி நடந்ததை பத்தி. அதனால பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் பிரதிபலிக்கிற ஒரு அரங்கம் அது ஆக்சுவலா. ஸோ அந்த அரங்கத்துல இந்த மாதிரி நீங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. அது முக்கியமான சந்தர்ப்பத்துல பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. அந்த பாதுகாப்பு குறைபாடுகள்ன்றது இன்னைக்கு அதுவும் எக்ஸாக்டா 2001 நடந்த பெரிய பாதுகாப்பு குறைபாடு உயிர் சேதத்துக்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் அதே நாள்ல நடக்குதுன்னா அப்ப அன்னைக்கு நீங்க பாபர் மசூதி இடிக்குது நம்ம இன்னைக்கு நீங்க எவ்வளவு நீங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பலப்படுத்துறீங்க எல்லா இடத்துலயும். அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி பாராளுமன்றத்துல தாக்குதல் நடந்தது அன்னைக்கு நீங்க பாராளுமன்றத்தை நீங்க பலப்படுத்த வேண்டாமா? அங்க பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டாமா? அது ஏன் அந்த அப்ப பாதுகாப்பு குறைபாடு இதற்கு காரணமானவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இதை பேசுறதுக்கு பாஜக தயங்குவதற்கான காரணம் என்ன? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பாஜக மத்தியில் ஆளுகிற பாஜகவுக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது என்றால் அதை எப்படி அரசியல் ரீதியாக திசை திருப்பது என்ற ரகசியம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கான முயற்சிகளில் அவங்க ஏதாவது ஈடுபட்டிருக்காங்க என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் உடனடியாக பாராளுமன்றத்தில் விவாதத்தை வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.